ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டிமார்ட் தாங்க. ஆல்ரெடி டிமார்ட்டோட வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 போட்டிருக்கேங்க. அது பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 வீடியோவில் வந்து கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் குக்கர், இதுக்கெலாம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. அதுதான் கவர் பண்ணியிருந்தேன். பார்ட் 2 வீடியோவில் வந்து நிறையா கிளாஸ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் செராமிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி இதுக்கெலாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. அதை தான் கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்ட் 3 வீடியோவாக வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பெரிய கண்டெய்னர்ஸ், அப்புறம் செட் ஆஃப் பாக்ஸஸ் அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த டிமார்ட் வந்து செங்கல்பட்டு டோல்கேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வருங்க. இப்போ ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் இனாகல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய கடைங்க. கிட்டத்தட்ட பில்லிங் கவுண்டரே பார்த்திங்கன்னா ஒரு 25-26 பில்லிங் கவுண்டர்ஸ் வச்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து நீங்கள் க்ராசரி ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தாங்க. அதிலே வந்து எல்லா ஐட்டமும் கவர் ஆகிற மாதிரி நல்லா பெரிய கடைங்க இங்கே. இந்த கடையோட லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு 3 காம்போ செட்டுங்க. ஹாட் பேக் மாதிரி இருந்தது, பட் ஹாட் பேக் கிடையாது. அந்த ஷேப்பில் வர்ற மாதிரி நல்லா லிட்டு வந்து நல்லா டைட்டாக மூடுற மாதிரி தாங்க இருந்தது. நம்ம சர்விங் பவுலாக கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுனா கூட ஸ்டோர் பண்ணலாங்க. 3 செட்டு பீஸு ஜஸ்ட்டு 120 ருபீஸ் தான். நல்லா பெருசு, சின்னது, அப்புறம் மீடியம் அந்த மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது இது. 120 ருபீஸ்க்கு இது ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ இப்போ டிமார்ட்லலாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ நாங்கள் வாங்குகிறப்ப ஒரு சில பொருட்கள் வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணுறது தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். அதுலேயும் ஒரு சில இதெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் வீடியோ எடுத்திருக்கேன் நான். அவங்க பார்க்குற வரைக்கும் வீடியோ எடுப்போங்க. அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட நிப்பாட்டிடுவோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி எடுக்கிறது தான். இது டிமார்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குன்னு போகிறது கிடையாது. ஸோ நான் காமிக்கிற எல்லா வீடியோஸ், ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய பர்சனல் யூஸுக்காக நான் போயிருப்பேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போயிருப்பேன். அப்போ அந்த கடைகளில் வந்து ஒரு சில பேர் அலோவ் பண்ணுவாங்க, ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எடுத்து போடுற வீடியோ தாங்க. ஏன்னா நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் அந்த மாதிரி வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு நகைக்கடையில் போய் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு தான் கேட்குறாங்க நம்மகிட்ட. ஸோ நம்ம வந்து ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ அப்போ எனக்கு பிடிச்ச சில ஐட்டங்களை வந்து உங்களுக்காக கவர் பண்ணி தான் அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் நான். இந்த பெரிய கண்டெய்னர் வந்து 250 ருபீஸுங்க. இங்கிட்டு லாக் இருக்க மாதிரி இருந்தது. இந்த கண்டெய்னர் ஒன்று நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. இதில் வந்து தாராளமாக ஒரு 7 கேஜிக்கு மேலே தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 10 கேஜி வரை பிடிக்கும். பட் நான் 5 கேஜி அரிசி மூடை வந்து அதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான். சூப்பராக இருந்ததுங்க. நல்லா லாக் பண்ணியிருக்க மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த 149க்குலாம் கிடைக்கிற இந்த பாக்ஸஸ்லாம் வந்து நம்ம கோதுமை மாவுலாம் நிறையா பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக தட்டி வைக்கிறதுக்கெலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 5 செட்டு ரவுண்ட் பாக்ஸு, இது மாதிரி செட்டாக பார்க்குறப்ப வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு எத்தனை கண்டெய்னர் இருந்தாலும் புதுசாக ஒரு கண்டெய்னரை வாங்கிட மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து டிமார்ட் போகிறப்பே வந்து நான் ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டே போனோம். போய் வந்து தேவையானது மட்டும்தான் எடுக்கணும், பார்க்குறதெல்லாம் எடுக்கக்கூடாது, தேவையானது மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே தான் உள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். பட் எப்படினாலும் கை வந்து தன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா 1-2 தூக்கிடுதுங்க. இந்த பெரிய கண்டெய்னர்லாம் வந்து 499ங்க. இந்த மாதிரி இருந்தது. இது வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னாலுமே நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட சூப்பராக இருக்குங்க இதில். இல்லை கிராசரி ஐட்டம்ஸ் போட்டு ஒரு ஷெல்ஃபில் ஓரமாக வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இந்த 109க்கு வந்து ஒரு 6 கண்டெய்னர்ஸும் அது ஒரு வைக்கிற மாதிரி ஒரு ட்ரேவும் கொடுத்துருந்தாங்கங்க. சூப்பராக இருந்தது. நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து டக்குன்னு கோலமாவு வந்து கலர் கலராக நம்ம கோலப்பொடி சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்து இந்த பக்கெட்டு, இந்த டப்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து இங்கே வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ரொம்ப நல்லாவே இருந்ததுங்க. நான் ஏற்கனவே வச்சுருக்கேன். ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி காம்போ பாக்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜுக்கு, இல்லை சின்ன சின்னதாக நம்ம கிட்ஸோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்க்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற கூட செல்ஃபில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வாங்குறப்ப. ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல் இருக்கிறத விட டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் இந்த டேபிள் ஆர்கனைசருங்க. இது வந்து நம்ம பெட்ரூமில் வந்து நம்ம கை கட்டுற மாதிரி வச்சிட்டோம்னா படுக்கிறப்ப வந்து நான் அந்த கிளிப்பெல்லாம் கழட்டி அப்படியே போடுவேங்க. என் பொண்ணு வந்து கம்மலெல்லாம் கழட்டி போடும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக க்யூட்டாக இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் போட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி டப்பாலாம் வந்து கோலப்பொடிக்கு ஏற்கனவே இங்கே டிமார்ட்டில் வாங்கினது தாங்க. ஒரு 2-3 பாக்ஸஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த கண்டெய்னரில் வந்து ஒன்றில் வந்து டீ தூள், ஒன்றில் வந்து சுகர் அந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக அக்சஸபிளாக இருக்கும். குவான்டிட்டியும் அதிகமாக பிடிக்குங்க. ஸோ கொஞ்சம் பெரிய கண்டெய்னராக எடுக்கிறப்ப நம்மளோட ஸ்டோரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த கண்டெய்னர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பிடிக்கிறதே வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து கொஞ்சம் கூட ஒரு 50 ருபீஸ்னாலுமே நமக்கு தாராளமாக ஒரு 750 கிராம்ஸ்லேருந்து 1 கிலோ வரையும் போடுற மாதிரி இருக்குங்க. இது நல்லா பெரிய டப்பாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்ததுங்க. 3 பாக்ஸ் சேர்ந்து 279னா நல்ல ஒர்த்து தாங்க. இந்த மாதிரி மசாலா பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே உள்ளே வந்து ஸ்பூன் போட்டே கொடுத்துட்றாங்கங்க. அதுவும் நமக்கு ஒரு வேலை மிச்சமாக இருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு ஆயில் கண்டெய்னர் தாங்க. சூப்பராக இருந்தது. பிளாஸ்டிக்கில் இருந்தது. 79 ருபீஸ் அப்படின்னு நல்லா இருந்ததுங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஏர்டைட் பாக்ஸ் தாங்க. நல்ல லாக் சிஸ்டம் வந்து நல்லா இருந்தது அதில். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய கூடைகள் எல்லாமே வந்து கிராசரி ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குங்க. என்னோடய கிச்சன்லாம் சின்னது. ஸோ அந்த மாதிரி பெரிய பேஸ்கெட் வாங்கி அதுக்குள்ளே கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு செல்ஃபில் வந்து மேலே கூட நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த லீஃப் பிளேட் வந்து சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து எப்பயுமே நமக்கு அந்த தண்ணி வடிக்கிற மாதிரி கீரைலாம் வந்து வாஷ் பண்ணுறப்ப அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பென்சர் வந்து லாஸ்ட் டைமே வாங்கியிருந்தேங்க. இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே புதுசாகவே வச்சுருக்கேன். யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த டிஸ்பென்சரில் வந்து லிக்யூடு ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுறது தான் அக்சஸபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்வக்குளாரெலாம் வாங்கி இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஏதாவது பொருள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கங்க. ஸோ இந்த ஹேங்கர்லாம் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வாங்கியிருந்தேங்க. அப்போ 79 வாங்கின ஞாபகம் இருக்குது. இப்போ டிமார்ட்டில் ரீசெண்டாக நிறைய ஐட்டங்கள் 99 ஐட்டம் எல்லாமே வந்து இப்போ 120, 119 அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் வந்து ஒரு 20 ருபீஸ் கூட தான் செஞ்சுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வர வரலட்சுமி பூஜை, அதுக்கப்புறம் நவராத்திரி இதுக்கெலாம் வந்து வீட்டில் சின்ன பிள்ளைங்க வந்தாங்க அப்படின்னா ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிமார்ட்டில் செக் பண்ணி பாருங்க. நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபரில் நிறையா இருக்குங்க. நான் ஏற்கனவே பார்ட் 2 வீடியோவில் அதெல்லாம் கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் நோட் புக்ஸ் வாங்கணும், இல்லை ஒரு பேனா வாங்கணும், ஒரு 25 பென்ஸ் மொத்தமாக சேர்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் பட்ஜெட் வைஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ நிறையா பேர் டிமார்ட்டில் வீடியோ போட்டுட்டு இருந்தவங்களே இப்போ போடுறது இல்லை. ஏன்னா பார்த்துட்டு இல்லை எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ நான் வாங்க போகிறப்ப மட்டும்தான் இங்கே வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறது. அதுவும் சுற்றி பார்த்துக்கிறது யார் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே நின்ன க்யூவை விட வெளியே வந்து இந்த பாப்கார்னுக்கு நின்ன க்யூ தாங்க அதிகம் இங்கே. ஏன்னா இங்கே நம்ம தேட்டருக்கு போய் வாங்குகிற பாப்கார்னை விட இங்கே வாங்குகிற பாப்கார்ன் வந்து 35 ருபீஸ் 15 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அந்த சின்ன பேக்கெட்டு. இது பெருசு வந்து 35 உங்களுக்கு. அதே மாதிரி ஐஸ்கிரீமும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 20 ருபீஸ் 25 ருபீஸ்க்கே வந்து நமக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து வரலட்சுமி பூஜைக்காக ஒரு வெள்ளி வந்து சிட்டு போட்டிருந்தேங்க. அது முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டிமார்ட் போயிட்டு நெக்ஸ்ட் டேவே வந்து அந்த பர்ச்சேஸ் தாங்க போயிருந்தேன். ஸோ அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுறேன். அந்த சிட் ஸ்கீமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.